ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஹெல்த் இஸ் ஃப்ரீ சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம், பீட்ரூட் பால்கோவா. இந்த ரெசிப்பியில் நம்ம ஒயிட் சுகர் சேர்க்க போகிறதே கிடையாது. பாலும் கூட ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ளஸ் இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஹீமோக்ளோபின் ரிச்சாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, இந்த ரெசிபி எப்படி பண்ணுறங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். இந்த பேரிச்சம்பழம் வந்து எவ்வளோ குவான்டிட்டி நம்ம எடுத்துருக்கோமோ அதே குவான்டிட்டிக்கு நம்ம வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 3 விசில்ஸ் ஆர் 3 to 4 மினிட்ஸ் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். அதனால தான் அதுதான் வந்து அந்த பால்கோவாக்கு வந்து டெக்ஸ்சர் வந்து கொடுக்கும். ஸோ நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஊற வைக்காதீங்க, எப்பவுமே வந்து வேக வச்சு செய்யுங்க. இதில் வந்து சீட்ஸ் உள்ளே தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சீட்ஸ் வந்து நம்ம ஃபைனலாக வந்து பீல் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஃபைனலாக நம்ம சீட்ஸ் வந்து பீல் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சீட்ஸை எடுக்கலை. இப்போது நான் வந்து இதை வந்து அடுப்பில் வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு வந்து ஆல்மண்ட் மில்க் வந்து தேவை. அதை நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறோம். ஆல்மண்ட் மில்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஆல்மண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம வெந்நீர் தண்ணியில் வந்து ஊற வச்சுக்க போகிறோம். இந்த ஊற வச்ச ஆல்மண்ட்ஸ் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி மில்க் எடுத்துக்கணும். அதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ அதுக்காக வந்து நான் தண்ணி வந்து சுட வச்சுருக்கேன். இன்பிட்வீன் நம்ம பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு 2 பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். இந்த பீட்ரூட்டில் வந்து ஒரு சின்ன டிப் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். பீட்ரூட்டில் வந்து ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு வந்து நீங்கள் இது மாதிரி கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது ஒரு 10 to 12 டேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப வந்து சாஃப்டாகாது, ஹார்டாகவே இருக்கும் பீட்ரூட். ஸோ இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம இதை வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இதே ரெசிபி வந்து நீங்கள் கேரட்லேயும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேரட் பால்கோவாவுமே சூப்பராக வந்து வரும். இப்போ நம்ம வந்து இந்த ரெசிபிக்கு பீட்ரூட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து வெரி வந்து ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ப்ரெக்னென்ட் உமனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெசிபி வந்து சும்மாவே நீங்கள் செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா டெய்லி ஒரு ஸ்பூன் நீங்கள் சாப்பிட்டிங்கனாலே அது ஒரு ஹீமோக்ளோபின் பூஸ்டர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் தீபாவளி டைம்னு கிடையாது, நீங்கள் கட்டாயம் வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் செஞ்சு நீங்கள் ஸ்டாக் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தி அண்ட் நியூட்ரிஷியஸான ஒரு ரெசிபி இது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பாதாம் வந்து ஊற வச்சாச்சு வெந்நீர் தண்ணியில். இது வந்து ஊறட்டும். இது ஊற டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கிரேட் பண்ண பீட்ரூட்டை நெய்யில் வந்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். எல்லாமே ரெடியாகி வரும்போது நம்ம இந்த ஆல்மண்ட் மில்க் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சேர்க்குறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ அதனால் நான் இப்போவே வந்து இதை ஊற வச்சுக்கிறேன். இப்போ வந்து நமக்கு பார்த்திங்கன்னா டேட்ஸ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. அது கொஞ்சம் கூல்டவுன் ஆகட்டும். நம்ம வந்து இப்போ பீட்ரூட் வந்து வதக்கிக்கலாம். ஒரு பேனில் வந்து நான் ஒரு 1.5 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா கீ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு துருவின பீட்ரூட் 2 வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொஞ்சம் வதக்கிக்கிறேன். இது வதக்கும்போது யூஸ்வலாக நம்ம நார்மல் கவுஸ் மில்க் யூஸ் பண்ணி நம்ம பால்கோவா பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம அல்வா பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு ராஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம மில்க் ஆட் பண்ணி அதிலே வந்து அந்த வெஜிடபிளை வந்து நம்ம குக் பண்ணுவோம். பட் இங்கே வந்து நம்ம தண்ணி ஊற்றி தான் குக் பண்ண போகிறோம். ஏன்னா மில்கோட குவான்டிட்டி ரொம்ப கம்மின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் அந்த கம்மி குவான்டிட்டி கூட இல்லாமலும் நீங்கள் செய்யலாம். அந்த கம்மி குவான்டிட்டியுமே நான் சேர்க்குறதுக்கு அந்த சில பேருக்கு அந்த பால்கோவா அப்படின்னாலே அந்த மில்க் ஃப்ளேவர் தான் ஞாபகம் வரும் இல்லையா, அதுக்காக மட்டுமே வந்து இந்த ரெசிபியில் அந்த கொஞ்சம் குவான்டிட்டி மில்க்குமே நான் யூஸ் பண்ணுறேன். அது நீங்கள் இல்லாமலுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இதோட ஒரு 1.5 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச அந்த பேரிச்சம்பழம் இருக்கே, அது கூட வந்து நாட்டு சக்கரை ஒரு 3 ஸ்பூன், பனம் கற்கண்டு ஒரு 3 ஸ்பூன் எல்லாமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். இதுதான் நமக்கு வந்து ஸ்வீட்னரே இந்த பால்கோவாக்கு. இது வந்து நீங்கள் இது மாதிரி தான் நீங்கள் டேட்ஸை ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கம்ப்ளீட்டாக வந்து சாப்பிட்றவங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்தளவுக்கு வந்து ஈக்குவலன் டு ஒரிஜினல் பால்கோவா அது மாதிரி வந்து இருக்கும். மில்க் ஒயிட் சுகர்லாம் போட்டிங்கன்னா எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி வந்து டேஸ்ட் கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம ஆல்மண்ட் மில்க் வந்து திக்கராக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து சிம்மில் வச்சு நம்ம ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் குவான்டிட்டி மில்க்குன்னு, அதை வந்து பால் ஆடையாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் கட்டாயம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அந்த பால் ஆடையை வந்து சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வைடரான ஒரு பாத்திரத்தில் வெசலில் வந்து மாற்றிக்கிறேன். ஏன்னா அது வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து ஆஃப்டர் 20 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு இது மாதிரி கிண்டிகிட்டே இருக்கும்போது சூப்பரான பால்கோவா வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்கள் கிட்ஸுக்கு கட்டாயம் ஸ்வீட்டாக கிரேவிங் இருக்குது, ஏதாவது இனிப்பாக செஞ்சு தாங்க அப்படின்னா கட்டாயம் இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா கூட பிரச்சனை இல்லை. இது வந்து ஒயிட் சுகரே நம்ம போட போகிறது இல்லையா, ஃபுல்லாகவே டேட்ஸ் அண்ட் பீட்ரூட் தான் மெயினாக. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.